7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயந்திருக்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளில் இப்படி வசனம் எங்களோடு பேசட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. எஸ். தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். நல்ல பிரயோஜனமான வார்த்தைகள், நல்ல ஒரு சத்தியம் கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். கடந்த வாரம் இந்த பணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் அதை குறித்து நிறைய தியானிக்கலாம், நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது தனியாக ஒரு சீரீஸ் கொண்டு போகலாம், ஒரு முறையில் கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் இப்போ நம்ம இந்த இதை முடிச்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு பகுதிக்கு நேராக வந்திருக்கிறோம். அதாவது ரொம்ப 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம இதை 11ஆம் வசனம் வரைக்கும் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் அதை 2 பகுதியாக நம்ம பிரித்து அதில் பல வாரங்களாக நம்ம தியானிக்க இருக்க போகிறோம். ஒரு டைட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பொறுமையாக என்ன பண்ணுங்க இருங்கள். வார வாரம் பேசுகிற பிரசங்கம் தான், ஏதோ ஒரு வார்த்தை அது வந்துடும். சில வார்த்தைகள் இருக்குது, அது வார வாரம் பிரசங்கங்களில் வந்துடும். பட் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்குள்ள எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்குது, கடவுள் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம என்ன பண்ணிடுவார், பாதுகாத்து விடுவார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் பாதுகாக்கிறவர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, உபத்திரவமான நேரங்கள் வரும் பொழுது, நம்மேல் சிலர் பொறாமைப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுதும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு எப்படின்னா, நமக்கு கொடுக்கிற சமாதானமும் நமக்கு கொடுக்கிற சந்தோஷமும். ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் அந்த ஒரு காரியத்தை கண்டிருக்கீங்க, ருசி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழையே ஏன்னா காற்றுல பொறிகளில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னதான் உலகமே அழிஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பொறிகளை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களே. அந்த மாதிரி என்ன பிரச்சனை நடந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி அமைதியாக என்ன பண்ணுவது இருப்பது. இந்த வசனங்களில் 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதலாவது, தேவனை பற்றி அறியாத ஜனங்கள், தேவனை பற்றி அறியாத ஜனங்கள் நம்மை உபத்திரவப்படுத்தும் பொழுது எப்படி பொறுமையா இருப்பது. இந்த வாரம் அதை தான் நம்ம தியானிக்கணும். அடுத்த வாரம், தேவனை பற்றி அறிந்த ஜனங்கள் நம்மை உபத்திரவப்படுத்தும் பொழுது எப்படி பொறுமையா இருப்பது. இது இன்னொரு வகையில் சொல்லலாம், விசுவாசிகள் நம்மை உபத்திரவப்படுத்தும் போது எப்படி பொறுமையா இருக்கிறது, விசுவாசம் இல்லாதவர்கள் நம்மை உபத்திரப்படுத்தும் போது எப்படி பொறுமையா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு. பொய்யான காரியத்தில் நம்மளை குற்றப்படுத்துவார்கள். சில நேரத்தில் நாம் உண்மையாக இருப்போம், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது. நம்ம சுற்றி தப்பானவர்களாக இருப்பாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை போல தெரியும், அவங்க வேலையில் உயர்த்தப்படலாம். சில நேரங்களில் நம்ம குடும்ப உறுப்பினர்களே நம்மை மறுதளிக்கிறவர்களாக, நம்மளை தூஷிக்கிறவர்களாக, நமக்கு எதிரானவர்களாக என்ன பண்ணலாம், நம்ம இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை மனுஷங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஒரு உணர்வு என்னன்னா, டக்குன்னு ஷாக் ஆகிடுவோம். ஷாக் அப்படின்னா ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம், இல்லை கோபம் வந்துடும், இல்லை குழப்பம் வந்துடும். இந்த 3 காரியங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு விஷயம்தான். இந்த நேரம் தான் ரொம்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கவனமாக என்ன பண்ணணும் இருக்கணும். இந்த ஷாக் ஆகிற நேரம், கோபம் வருகிற நேரம், குழப்பம் ஏற்படுகிற ஒரு நேரம். இந்த நேரங்கள் தான் மனிதர்கள் தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார்கள், பொறுமையை என்ன பண்ணிடுறாங்க, இழந்து விடுறாங்க. யாக்கோபு அதை தான் இந்த வசனங்கள் ரொம்ப அழகா என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம இடத்துல என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. 5ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த பொறுமையா இருங்கள்ங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு பொறுமையா இருங்கள். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மறுபடியும் பொறுமையா இருங்கள். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும்போது அவர்கள் எப்படி பொறுமையா இருந்தாங்க, யோபு எப்படி பொறுமையா இருந்தாங்க. ஸோ பொறுமை என்கிற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதை நம்ம என்ன பண்ணுகிறத நம்ம காண முடியுது.
அதே போல இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தையெல்லாம் அடுத்த ஒரு வார்த்தை, ஒரு மையக்கருத்து என்ன அப்படின்னா தேவனுடைய 2ஆம் வருகை. அப்ப இந்த பொறுமைக்கும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கும் ஒரு அழகான ஒரு தொடர்பை ரிலேட் பண்ணி தான் யாக்கோபு இந்த வசனங்களை என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஏன் பொறுமையா இருக்கணும்? தேவனுடைய 2ஆம் வருகையினால பொறுமையா இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் நம்ம பார்க்கும் பொழுது ஏன் நம்ம பொறுமையா இருக்கணும்? நம்மை ஒருத்தர் உபத்திரவப்படுத்தும் பொழுது, நம்மை ஒருத்தர் காயப்படுத்தும் பொழுது, நம்மை ஒருவர் உதாசீனப்படுத்தும் பொழுது நாம் ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீதியுள்ள நியாயாதிபதி வருகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நீங்களும் நானும் இந்த உலகத்துல இயேசுவை போல ஒரு நியாயாதிபதிய, ஒரு நீதியுள்ள நியாயாதிபதிய இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாது. உலக ஜனங்கள் அப்படிப்பட்ட நியாயாதிபதியை அறிந்து கொள்ளாததுனால தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை என்ன பண்ணிடுறாங்க, இழந்து விடுகிறார்கள். எனக்கு நியாயம் கிடைக்கும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் உலக ஜனங்கள் தங்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது கோபம் கொண்டு சண்டை போடுகிறார்கள். தங்களுக்கு போராட்டங்கள் வரும் பொழுது அது வேறு வகையில் என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா யாக்கோபு வெளிப்படுத்துற விஷயம், ஏன் தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்க்க சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. அதனால பொறுமையோடு என்ன பண்ணும், இருக்கணும். பாஸ்டர் நீங்க ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டீங்க, அந்த சூழ்நிலையில நீங்க இருந்து பார்க்கணும். என்ன அப்படி ட்ரிகர் பண்றாங்க, என்ன உந்தி விடுறாங்க, என்ன வந்து சீண்டி விடுகிறார்கள். நான் எவ்வளவோ கண்ட்ரோல்டா இருக்கிறேன், இருந்தாலும் இவர்கள் இந்த என்னை சுற்றியுள்ள ஜனங்கள், நான் வேலை செய்கிற இடமாகட்டும், என் குடும்பத்திலேயே ஆகட்டும், இல்லை மற்ற இடங்களிலே இவர்கள் எனக்கு கொடுக்கிற உபத்திரவத்தை நீங்க அனுபவிச்சு பார்க்கணும். நீங்க நின்று அரை மணி நேரம் பேசிடுறீங்க, 1 மணி நேரம் பேசிடுறீங்க, அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போற எனக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். நான் கோவப்பட்டு கெட்ட வார்த்தை பேசிடுறேன், கோவப்பட்டு சண்டை போட்டுடுறேன், கோவப்பட்டு அடிச்சிடுறேன், ஏதாவது ஒரு பொருளை நான் தூக்கி எரிஞ்சிடுறேன், இப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இப்போ இந்த வசனங்கள் நமக்கு ஒரு 4-5 பாயிண்ட்டை கொடுக்குது. ஒரு மனிதனுக்குள்ள முதலாவது பொறுமை வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதற்காக ஒரு மேன்மையான எஃபர்ட் எடுக்கணும். எஃபர்ட் அப்படின்னு சொன்னா நம்மை மீறி இருக்கக்கூடிய சில காரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா முயற்சிகள். அல்லேலூயா. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் அதை தான் அவர் என்ன பண்றாரு, கொண்டு வர்றார் நம்ம இடத்துல. அதில் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது இது பேசுற வசனம் முதல்ல இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் உலக ஜனங்களை குறித்து என்ன பண்ணுகிறார், பேசுறார். நாம் இங்க இருக்கிற எல்லோருமே ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும். ஸ்மூத்தா அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும். எந்த பிரச்சனையும் இல்லாம என் வாழ்க்கை போச்சுன்னா நான் கோவப்பட போறது இல்லை. எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா நான் கோவப்பட போறது இல்லை. எனக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிட்டாங்கன்னா நான் கோவப்பட போறது இல்லை. ஒரு நல்ல மனைவியோ நல்ல கணவரோ அமையாதது தான் என்னுடைய பொறுமையை என்ன பண்ணிடுது, அது சோதிக்குது. நான் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், கோவப்பட்டுறேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கிறதுனால அவங்க என்னை வெறுப்பை உண்டாக்குறாங்க, என்னை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க, என்னை உந்தி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, பொறுமையை நீங்க ஒருபோதும் சண்டை போடுகிற இடத்துல நீங்க பயிற்சி பண்ண முடியாது. அல்லேலூயா. சில நேரத்தில் இப்படி சண்டை வரும், நான் பொறுமையா இருக்கிறேன், கையை கட்டிச்சு பல்ல கட்டிச்சு நான் பொறுமையா இருக்கிறேன்னு. அப்ப பாஸ்டர் நான் ட்ரை பண்றேன், என்னால முடியலன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அங்கதான் தப்பு பண்றோம். அல்லேலூயா. மழை சட்டன்னு பேஞ்சிட்டு இருக்கும்போது வீடு ஒழுகுது, அதனால மேலே ஏறி நான் காரை போடுறேன், இது போடுறேன், நான் ஓட்டையை அடைக்கிறேன்னு அடைச்சா அடையுமா? அடையாது. மழை வரும்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். அப்படி மழை வரும்னு அதை அறிந்திருக்கிறனால அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அதுக்குண்டான காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அப்ப ஒரு மனுஷன் முதலாவது என்ன பண்ணணும்னா முயற்சி செய்யணும். என்ன முயற்சி செய்யணும்? பொறுமையை கடைபிடிக்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் பொறுமையை கடைபிடிக்க முயற்சி செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி தன்னைத்தானே புரிந்து கொள்ளணும், ஆராய்ந்து கொள்ளணும். எந்தெந்த இடத்துல நான் பொறுமையை இழக்கிறேன்,
எந்தெந்த விஷயங்களை நான் பொறுமையை இழக்கிறேன், எந்தெந்த இடத்துல என்னை ட்ரிகர் பண்றாங்க, என்னை உந்தி விடுறாங்க, என்னை சீண்டி விடுகிறார்கள், இதையெல்லாம் எந்த ஒரு மனிதன் முதல்ல ஆராயிறானோ, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தான் ஆராய்ந்த காரியங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறானோ, தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறானோ, அவன்தான் உபத்திரவ நேரத்திலே, இந்த மாதிரியான சண்டை வருகிற நேரத்திலே அவன் என்ன பண்ண முடியும்? பொறுமையை பிரதிபலிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நல்லா கவனிங்க. அவரை சீண்டியதை போல இந்த உலகத்துல உங்களை என்னை யாரும் சீண்டியது கிடையாது. ஆரம்ப வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம், குழந்தை பருவத்திலிருந்து இயேசுவை சீண்டி கொண்டே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. குழந்தை பிறக்கிற நாள்ல இருந்து பார்க்கிறோம், சீண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வயிற்றிலிருந்து குழந்தை வருவதற்கே அவங்க சீண்டல். எங்க இயேசுவுக்கு இடம் இல்லைங்கிறாங்க, அது ஒரு சீண்டல். அவர் பிறந்த உடனே ஏரோது ராஜா அவரை கொலை செய்ய வகை தேடுறான், அது ஒரு சீண்டல். பல இடங்கள்ல அவருக்கு எதிராக. அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் போற இடத்துல எல்லாம் சீண்டல்கள். நீங்க நினைச்சுக்கிறீங்க இயேசு போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணா எல்லாரும் அமைதியா கை கட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. இல்ல, 10 பேர் சேர்ந்தாவே அதுல 3 பேர் பிரச்சனை பண்றான். இயேசு பிரசங்கம் பண்ண இடத்துல கண்டிப்பா அவருக்கு எதிராக 10 பேர் பேசியிருப்பாங்க, 100 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. பல இடங்கள்ல பார்க்குறோம் அவரை பிடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் மலை மேல இருந்து கீழே தள்ளுற அளவுக்கு போறாங்க. அப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுகிறார்? பொறுமையை கையாளுகிறவராக இருக்கிறார். அப்ப அவரிடத்துல எங்க இந்த பொறுமை வந்துச்சு? அவர் ஒரு மனுஷன் தான், நல்லா கவனிங்க. அவருடைய பொறுமையை சோதிக்க சோதிக்க என்ன நடந்திருக்கலாம்? அவருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகம் வேறு வகையில வெளிப்பட்டிருக்கலாம். அந்த தெய்வீகம் வெளிப்பட்டுச்சுன்னா அவருக்கு எதிராக நிற்கிறவர்கள் அவரை சமாளிக்க முடியாது. பேதுரு சொல்றார், ஆண்டவரே மேல இருந்து நெருப்பை கொண்டு வாங்க, இவனுங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் அப்படிங்கிறார். ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளேயே அந்த பொறுமை இழக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் கடவுள், அவர் மனுஷனாக தன்னை என்ன பண்றார்? அவர் தன்னை தானே உருவாக்கி கொண்டு தெய்வீகத்தை அடக்குனதுனாலதான் தாழ்மை அவருக்குள்ள என்ன பண்ணுது? பிறக்குது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றார், தன்னை தானே தாழ்த்தினார். அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? தன்னுடைய தெய்வீக தன்மையை அடக்கினார். தெய்வீக தன்மையை மாத்திரம் அடக்கல, தனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தையும் அவர் அடக்கினார். அவர் என்ன பண்ணார்? அதுக்கு வேதவசனம் வாசிக்கிறோம், இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். என்னத்தை ஜெபித்தார்? அவர் எனக்கு காலைல சாப்பாடு வேணும்னு ஜெபிச்சாரா? இல்ல காலைல எனக்கு தண்ணி வேணும்னு ஜெபிச்சாரா? இல்ல காலையில் நான் வேலைக்கு போறேன்னு ஜெபிச்சாரா? இல்ல எனக்கு ட்ரெஸ் வேணும்னு ஜெபிச்சாரா? இல்ல, இந்த உலகத்தை நான் எதிர்கொள்ளும் பொழுது பொறுமை எனக்கு வேணும்னு தான் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அந்த 3 வருஷ ஜெபம், கடைசியில கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிற ஜெபம், அந்த முயற்சி தான் அவர் இவ்வளவு இடுக்கனான பாதையிலே கொண்டு செல்லும் பொழுதும், உபத்திரவங்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் பொழுதும் அவர் அந்த பொறுமையை என்ன பண்ணார்? சகித்தவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. பொறுமையை ரொம்ப நாளைக்கு நம்ம சகிக்கணும். வேதவசனத்தில் வாசிக்கிறோம். உதாரணத்திற்கு பேதுரு எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறான்னு பார்க்கிறோம். நீடிய பொறுமை, பொறுமைங்கிறதே அவசியம். அந்த பொறுமையில ஒரு நீடிய பொறுமை, ஒரு லாங் டேர்ம் பொறுமை. 10 நிமிஷம் என்னால பொறுமையா இருக்க முடியுது, 11ஆவது நிமிஷம் நான் கோவப்பட்டுறோம் அப்படிங்கிறோம். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தன்னுடைய 2ஆம் வருகை நான் வரப்போறேன்னு அறிவிச்சு இன்னைக்கு 2000 வருடங்களுக்கு மேல கடந்துருச்சு. இத்தனை வருடங்கள் கடந்து இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் பாவத்துக்குள்ள சில நேரத்தில் விழுந்து போகிறோம். உலக ஜனங்கள் இன்றைக்கும் தேவனுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறார்கள். 2000 வருடங்கள் தேவன் தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டதனாலதான் இந்த உலகத்தை அழிக்காமல், உங்களையும் என்னையும் அழிக்காமல் கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் என்னுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் நீடிய பொறுமை. 1 வருஷம் என்னால பொறுமையா இருக்க முடியல, 2 நாள் என்னால பொறுமையா இருக்க முடியல, 3 மாசம் என்னால பொறுமையா இருக்க முடியல, 10 வருஷம் என்னால பொறுமையா இருக்க முடியல, இப்படியெல்லாம் டயலாக் பண்ற நாம உங்களையும் என்னையும் குறித்து கடவுள் 2000 வருடங்கள் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சந்ததி அவரை கோபப்படுத்தியது, நான் அவரை கோபப்படுத்துகிறேன், என்னுடைய பிள்ளைகள் அவரை கோபப்படுத்துகிறார்கள். ஒரு அழிவை கொண்டு வந்திருந்தாருன்னா என் சந்ததி அந்த பூமியில வந்திருக்காது, எனக்கு பின் ஒரு சந்ததி பிறந்திருக்காது.
இன்னைக்கு நான் இந்த உலகத்துல பிறந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன், இந்த உலகத்தை கண்டு ரசிக்கிறேன், என் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சந்தோஷப்படுறேன்னா என் கர்த்தர் என்னுடைய தாய் தகப்பன் மீது, என்னுடைய தாய் தகப்பனுடைய மூதாதையர் மீது இருந்த பொறுமையினால் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நம்ம எல்லோரும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம அப்பா அம்மா பண்ண கோபத்துக்கு அன்னைக்கே ஆண்டவர் கோபம் வந்திருந்தா, அவங்கள அழிச்சிருந்தா நீங்களும் நானும் வந்திருக்க மாட்டோம், இவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க மாட்டோம். சில பேர் அதை குறித்து கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு வரேன்னு சொல்றாரு, எங்க வந்தாரு, அன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு வந்தாரா, இப்ப வராரா, அப்ப வராருன்னு கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும். அவங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. அவர்கள் தேவனை புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை, தேவனுடைய தன்மையை புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. ஏன் ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார்? நல்லா கவனிங்க. உங்களையும் என்னையும் பரலோகம் கொண்டு போகணும். அவருடைய இரண்டாம் வருகையில் அவருடைய சந்ததிக்குள்ள போகணும். பொறுமை வரணும். அதுக்கு தயவு செய்து முயற்சி எடுக்கணும். தேவனுக்குள்ள உண்மையா இல்லை, தேவனுக்குள்ள பயபக்தியா இல்லை, தேவனுக்குள்ள பரிசுத்தமா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில பொறுமை இழந்துருவோம். எல்லா விஷயங்களையும் நாம் என்ன பண்ணிடுவோம்? பொறுமை இழந்துருவோம். முதலாவது பாயிண்ட் அது. ரெண்டாவது, தேவ பிள்ளைகள் ஏன் பொறுமையை உலக மனுஷங்கிட்ட இழந்து போறாங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் பொறுமையை இழந்து போக மாட்டாங்க. இன்றைக்கு உலக மனுஷனோடு ஏன் நமக்கு சண்டை வருது? இன்றைக்கு உலக மனுஷனோடு ஏன் நமக்கு யுத்தம் வருது அப்படின்னு சொன்னா, என்ன ஒருவன் ஏமாத்திட்டான், என்ன ஒருவன் துரோகம் பண்ணிட்டான், எங்கிட்ட இருக்கிற பொருளை ஒருத்தன் பிடுங்கிட்டான், எனக்கு வர வேண்டிய ஒரு காரியத்தை கெடுத்துட்டான், என் மேல பாரத்தை சுமத்திட்டான் என்று சொல்லி எல்லா விஷயத்திற்கும் இன்னொருவர் மேல பழிய போட்டு அவனோடு என்ன பண்றோம்? ஏட்டிக்கு போட்டே நின்று சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு கணம் இந்த உலகத்தை மறந்துட்டு தேவன் மீது நம்பிக்கை வைத்து பாருங்களேன். உங்களை ஒருத்தன் ஏமாத்துட்டோம், உங்களை ஒருத்தன் கெடுக்கட்டும், உங்க தொழில் மேல ஒருத்தன் பொறாமப்படட்டும், உங்க குடும்பத்தின் மீது ஒரு பொறாமப்படட்டும், உங்களை அழிக்க ஒருத்தன் நினைக்கட்டும், உங்க குடும்பத்திலிருந்தே ஒருத்தன் உங்களுக்கு எதிராக எழும்பட்டும், இப்படி எல்லாம் ஒருவர்கள் எழுந்திருக்கும் பொழுது நீங்க அவன்கிட்ட போய் சண்டை போடுறதை காட்டிலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளானா யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும் நான் அதை குறித்து என்ன பண்ண போறது இல்லை, கவலைப்பட போறது இல்லை. ஹல்லேலூயா. என் வீட்டை பிடுங்கிட்டு போறாங்களா, பிடுங்கிட்டு போகட்டும். என்னை ஏமாத்துறாங்களா, ஏமாத்திட்டு போகட்டும். எனக்கு துரோகம் பண்றாங்களா, துரோகம் பண்ணிட்டு போகட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் நம்பிக்கையா இருப்பதே இந்த உலக பணத்தின் மீது கிடையாது, இந்த உலக சொத்தின் மீது கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது கிடையாது. நான் நம்பிக்கையா இருப்பது தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மீது. ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் 3 நாள் உபவாசம் இருந்து கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாதுன்னு ஜெபிச்சா ஆண்டவர் கொடுக்காம போயிடுவாரா? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நானே உங்களுக்கு எதிரின்னு வச்சுக்கோங்க, நான் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை உங்க சொந்தக்காரன், எப்படி வேணா என்னை வச்சுக்கோங்க. ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், இந்தவரே அந்த அம்மாவுக்கு நீங்கள் அந்த வீட்டை கொடுக்கக்கூடாது, அந்த அம்மாவுக்கு அந்த வாகனத்தை கொடுக்கக்கூடாது, அந்த ஐயாவுக்கு அந்த தொழில் நாசமாக போயிடணும், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஜெபிக்கிறவனா இருந்தேன்னா கர்த்தர் என் ஜெபத்துக்கு ஐயோ இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு வாரம் உபவாசம் இருந்து ஜெபிச்சிட்டாயா, அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொடுக்காம போயிடுவோம், அந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் கொடுக்காம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை திரும்ப எடுத்துட்டு போயிடுவார் ஆண்டவர்? சொல்லுங்க, எடுத்துட்டு போயிடுவாரா? எடுத்துட்டு போக மாட்டார். வேதவசனம் அழகா அதான் சொல்லுது, அவர் அடைச்சிட்டா ஒருத்தனும் திறக்க முடியாது, அவர் திறந்துட்டா ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட தேவ வாக்கு தத்தத்தின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, உலக மனுஷனிடத்துல போய் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. புதிய ஏற்பாடு புத்தகத்துல 300 முறைக்கும் மேல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அதுதான் நமக்கு வாக்கு தத்தம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் மீது நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்துல பொறுமை இழந்து சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. கல் எடுத்து அடிங்க, கெட்ட வார்த்தை பேசுங்க, முடிய பிடிச்சிட்டு சண்டை போடுங்க, தேவையில்லாத காரியங்களுக்கு என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒருபோதும் சண்டை போட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும்
எனக்கு வர வேண்டிய காரியம் வரையும் அது யாரும் தடுக்க முடியாது. என்ன ஒருவர் தப்பான முறையில் காயப்படுத்துறாங்கன்னா நீதியுள்ள நியாயாதிபதி 2ஆம் வருகையிலே சரியாக அவர் என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா நியாயம் தீர்ப்பார். ஒரு எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்ல 1 கொரிந்தியர் 15:32. மரித்தோர் உயிர் செலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று என்ன பண்ணுவாங்க? சொல்லலாமே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் உயிர் செழுகிற சந்ததி. ஹல்லேலூயா. நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு, நமக்கு இன்னொரு மகிழ்ச்சி உண்டு, இன்னொரு சந்தோஷம் உண்டு. இந்த உலகத்துல சொல்ற மனுஷன் சொல்ற காரியம் கிடையாது. வாழ்ற நாட்கள் 50 வருஷம் 60 வருஷம் போராடி சம்பாரிச்சிரு, போராடி அடம் பிடிச்சு அதை வாங்கிரு, சண்டை போட்டு அந்த சொத்தை புடுங்கிரு, ஏமாத்தி அந்த சொத்தை புடுங்கிரு. அது என்ன இதுல மருந்த கலந்து என்ன பண்ணிரு, சொத்தை ஏமாத்தி வாங்கிரு, அப்படி வாங்கிரு, இப்படி வாங்கிரு. அவங்களாம் நினைச்சு அவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு, இதுலயே இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணிடணும்? போயிடணும். வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு, இந்த உலகத்துல எல்லாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு என்ன பண்ணிடணும்? போயிடணும். அப்படி என்று சொல்லி உலக மனிதர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறதுனாலதான் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் துரோகம் செய்கிறார்கள், இந்த உலகத்துக்கும் துரோகம் செய்யறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மரித்தவர்களை நாம என்ன பண்றோம்? உயிர் தெலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். செத்துட்டு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சுது. அதுக்குள்ள என்ன சாப்பிட்றையோ சாப்பிட்ரு, அதுக்குள்ள என்ன பண்றையோ பண்ணிரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கல. சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளல. ஏற்கனவே சொன்னது போல உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பொறுமை இழப்பாங்க. பவுல் அழகா அந்த வசனத்துல சொல்றார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் அதிலேயே 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியையில பெருகிறவனா இருக்கணுமோ தவிர பூமியில பெருகிறத குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட்டு இருக்க கூடாது. நமக்கு தெரியும், கர்த்தர் நமக்கு அன்றாட தேவைகளை கொடுப்பதில் அவர் ஒருபோதும் கையை குறுக்குகிறவர் கிடையாது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதிக்கிற தெய்வம் அல்ல. அப்படி சில நேரங்களில் உணவுக்கே சில நேரங்களில் போராட்டம் வருது அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சுதான் அதை சோதிப்பார். அப்படி இழுத்து இழுத்து தேவனுடைய பிள்ளைகள் செத்து போனதா சரித்திரமே கிடையாது. சாப்பாடே எல்லாமே செத்து போனதா என்ன கிடையாது, சரித்திரம் கிடையாது. சில நேரத்தில் அப்படிப்பட்ட மரணங்கள் சில ஜனங்கள் சந்திச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, சுவிசேஷத்திற்காக, தேவனுக்கென்று வைராக்கியத்திற்காக இருந்திருக்காங்களோ தவிர மற்ற காரியத்திற்காக சாப்பாடு இல்லாம பட்டினியா ஆண்டவர் போடுகிற தெய்வம் அல்ல, சும்மாலாம் போடுற தெய்வம் அல்ல. நம்ம தேவனுடைய கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருகிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும்? இருக்கணும், காத்திருக்கணும். தேவனுடைய வருகையின் மீது நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. என்னங்க பாஸ்டர் சொல்றீங்க? இப்படிதான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வருகை, யாக்கோபு அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது. சமீபங்கிறத நான் எப்படி கால்குலேட் பண்றது? சில நாட்களுக்கு முன்னாடி 2000 இயேசு வருவார்னு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்புறம் 2010 இயேசு வருவார். அப்புறம் 2020 இயேசு. இது ஒரு தீர்க்க தரிசனமா பல பேர் சொல்லிட்டு கிடக்குறாங்க. வானம் இப்படி போகுது, கலர் ஆகுது, இந்த 666 முத்திரை வருது, சிப்பு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு டயலாக். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வருகை சமீபம். ஆனா யாரும் அதை என்ன பண்ண முடியாது? தீர்மானிக்கவே முடியாது. அல்லேலூயா. யாரும் அதை தீர்மானிக்க முடியாது. சில எவிடன்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம கண்களால் கண்டுட்டு வருகை சமீபம்னு அடையாளப்படுது. அது வந்துட்டா உடனே ஆண்டவர் வந்துடுவார். சுனாமி வந்துட்டா ஆண்டவர் வந்துடுவார்.
பூகம்பம் வந்துட்டா ஆண்டவர் வந்துடுவார். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ இஸ்ரேல் தேசத்தில் போய் நிலம் வாங்கி போடுறாங்க. எதுக்கு? அவர் வந்து ஒலிவ மலையில் தான் இறங்க போகிறாரு. அப்படி இறங்கணுன்னா பக்கத்து ஃப்ளாட்டு, அதாவது ஒலிவ மலைக்கு பக்கத்துலேயே இடம் வாங்கி போடணும், டக்குன்னு மேலே ஏறி என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, நல்லா கவனிங்க. நம்ம போன தடவை தியானிச்சோம், சமீபம் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய காரியம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்து வந்ததும் கிட்டத்தட்ட 2500 வருஷங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம், அந்த இடைப்பட்ட காலங்கள் குறைந்தபட்சம் 2500 வருஷம். அது சமீபம் தான். இப்ப இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை, அந்த கால்குலேஷன் தெரியாது. இன்னைக்கு தேதி வரைக்கும் 2024 வருஷங்கள். இன்னும் எவ்வளவு வருஷங்கள் போகும்னு தெரியாது. ஆனா அது சமீபம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நமக்கு டேட் தெரியாது, அவருடைய வருகை எந்த நாள் என்று என்ன பண்ணாது தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல சபைகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வராரு அன்னைக்கு வராரு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சொத்தை எல்லாம் வித்துட்டு சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்துட்டே கிடக்குறான். நாளைக்கு வந்துருவாரு இன்னைக்கு வந்துருவாருன்னு சொல்லி சம்பாதிக்க போறது கிடையாது. சொத்தை எல்லாம் வித்துட்டு நல்லா சாப்பிட்டு, அதான் ஆண்டவர் வந்துருவார்ல, நாளைக்கு வந்துருவார்ல, நாளானைக்கு வந்துருவார்ல, அடுத்த வாரம் வந்துருவார்லன்னு சொல்லி அதை குறித்து பேசிக்கிட்டு உட்காந்து என்ன பண்றாங்க, கிடக்குறாங்க. அதை கடிந்து கொள்றாரு. பல சபைகளுக்கு என்ன பண்றாரு, அதை கடிந்து கொள்றதையும் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆனால் எப்போ வராருன்னு தெரியாது. அந்த நம்பிக்கை இருந்துட்டா போதும், பொறுமையை நமக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், வளர்த்தி கொள்ள முடியும். தயவுசெய்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எழுப்பினாலும் சரி, உங்களை சுற்றி உள்ளவர்கள் எழுப்பினாலும் சரி, உங்கள் நம்பிக்கையை மாத்திரம் தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அதை இழந்துட்டீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பங்களில் முக்கியமாக ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த துரோகங்களை எப்படி நம்ம வகையிடலாம் அப்படின்னு சொன்னால், சொத்து பிரச்சனை வரும், இந்த சொத்து பிரிக்கிற பிரச்சனை வரும் குடும்பங்களுக்குள்ள. வெளியில் பார்க்கும் பொழுது வியாபாரங்களில் பிரச்சனை வரும், தொழிலில் போட்டி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சிருங்க. ஹல்லேலூயா, தூக்கி எறிஞ்சிருங்க. சில நேரத்தில் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, பட் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது எப்படி வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் இல்லை புதிய ஏற்பாடு புத்தகத்தில் வாசிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். துரத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டாங்க, தெருவோரத்தில் தூங்கினாங்க, காடுகளில் தூங்கினாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே குடியிருந்தார், வாடகை வீட்டில் என்ன பண்ணார், குடியிருந்தார். ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார, சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நான் அதை வேண்டான்னு சொல்ல, எல்லாரும் வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போங்கன்னு நான் சொல்லலை. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரா, சந்தோஷம். அது நம்மகிட்ட இருந்து ஒருத்தன் ஏமாற்றி பிடுங்குறானா, போயிட்டு போகிறான். ஆண்டவர் நமக்கு பலன் கண்டிப்பாக அதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திராணியை நமக்கு கொடுப்பார். ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என் மகனுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் மகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், எதிர்காலத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி அதை சம்பாதிப்பேன், இப்படியே நினைச்சு சண்டை போட்டு அது தேவையில்லாம வாழ்க்கையை பல பேர் என்ன பண்றோம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போய் கிடக்கிறோம். உங்களையும் என்னையும் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா, நம்ம பிள்ளைங்களையும் ஆண்டவர் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே தெரிந்து வைத்திருக்கிறார். ஒருத்தர் நம்மகிட்ட சொத்துக்கு சண்டை போடுறானா, அவன் புரிஞ்சு வச்சுக்கிறான், நான் வச்சிருக்கிற சொத்தை, இந்த சொத்து தான் எனக்கு சோறு போடும், இந்த சொத்து தான் என் பிள்ளைக்கு சோறு போடும், இந்த தொழில் தான் எனக்கு சோறு, இந்த தொழில் தான் என் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். அவனுடைய நம்பிக்கை அது. சொத்து மீது நம்பிக்கை, பணத்தின் மீது நம்பிக்கை, நகையின் மீது நம்பிக்கை, வியாபாரத்தின் மீது நம்பிக்கை. ஆனா உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் தேவன் மீது. ஹல்லேலூயா. போராடி வாங்கி செத்து போயிட்டா என்ன பண்றது, முதல் விஷயம். இல்ல போராடி வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ள ஆண்டவருடைய வருகை வந்துட்டா என்னாச்சு, அது 2வது விஷயம். போயிட்டு போறாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம அந்த இடத்துல தான் பொறுமையை இழக்கிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்குள்ள பொறுமை வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை சரியான முறையில் கையாளணும். அல்லேலூயா. கொஞ்சம் கடிச்சு பல்ல கடிச்சு அப்படியே கோபத்தை அடக்கிறேன் பாஸ்டர், அப்படியே பொறுமையாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெடிச்சிடும். அல்லேலூயா. சில பேர் அப்படிதான், கோபத்தை அடக்கிறேன் அது மன அழுத்தமாக மாறிடுது. அப்போ எப்படி 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 பாஸ்டர் அந்த கோபத்தை அடக்கிறது அப்படின்னா, தயவு செய்து கையை கடிக்கிறதும் பல்ல கடிக்கிறதும் கோபத்தை அடக்குவதில்லை, இருதயத்தை கையாளணும். அல்லேலூயா.
இருதயத்தை பழக்கப்படுத்தணும். தேவ சமூகத்திற்கு முன்னாடி நம்ம கோட்டையிடுறதே எங்க அப்படின்னு சொன்னா, இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரியாக கையாளாத விஷயத்தினாலதான். 5ஆம் அதிகாரம் இந்த 8ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்கள். உங்க இருதயத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, பலப்படுத்துங்க. எல்லா விஷயங்களையும் தாங்குகிற அளவுக்கு இருதயத்தை பலப்படுத்தணும். எதையுமே லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. எங்க அண்ணன் எப்பயுமே இப்படியே இருப்பார், என் தங்கச்சி எப்பயுமே இப்படியே இருப்பாங்க, எங்க அப்பா எப்பயுமே இப்படியே இருப்பாங்க, எங்க குடும்பம் எப்பயுமே இப்படியே இருக்கும். சின்ன வயசுல அண்ணன் தங்கச்சி அப்படியே பகிர்ந்து கொள்ளுவாங்க, பெருசாக அப்படியே கத்திக்கல குத்திக்காக தான் சில பேர் கொலையும் பண்ணிடுறாங்க. அது நடக்கிறது உண்டு. தாய் தகப்பன் பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம், எனக்கு சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, மகளே நீ சாப்பிடு, மகளே நீ சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. பெரிய பெரிய நாட்கள் ஆகும் பொழுது அவங்களுக்குள்ளேயே மிகப்பெரிய சண்டைகள் சச்சரவுகள் என்ன பண்ணுது வருது. உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவி திருமணமான காலகட்டங்கள் அவ்வளோ அந்யோன்யம், அவ்வளோ ஐக்கியம், அவ்வளோ சந்தோஷம், அப்படி விட்டு கொடுத்து போகிற தன்மை, தாங்கி தாங்கி இதெல்லாமே நடக்குது. நாட்கள் ஆக ஆக அது ஏதோ ஒரு பிரச்சனையில போய் முட்டிக்கிட்டு நிற்கும் போது நீ யாரு நான் யாரு கேஸாகி சண்டையாகி, இந்த அம்மா ஆளை வச்சு அவன் அடிக்கிறது, அவரு ஆளை வச்சு இந்த அம்மாவை அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறோம் உலகத்தில். அப்ப இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையையும் தாங்கிக் கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. நம்ம அதுதான் சொல்றேன், எப்பயுமே ஓட தயாரா இருக்கணும். யாராவது ஒருத்தர் தோள் மேல கை போட்டு எனக்கு ஆறுதல் சொல்லணும், யாராவது ஒருத்தர் எப்பொழுதும் என் கூட இருக்கணும், யாராவது ஒருத்தர் என் கூட அன்பு, சில பேர் சொல்றது யாராவது ஒருத்தர் என்ன உந்தி தள்ளணும், யாராவது ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், யாராவது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை பார்க்க முடியுதா? சுத்தமா அவருடைய சொந்தக்காரங்க அவரை கைவிட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க தான் யாருக்கு எதிரி? இயேசுவுக்கு முதல்ல எதிரியா இருந்தாங்க. இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு 12 சீஷர்களை என்ன பண்ணார், ஆண்டவர் தனக்குன்னு தேர்ந்தெடுத்தார். அதுல முதலாவது அந்த சீஷன் ஒருத்தன் என்ன பண்றான், காட்டி கொடுத்துட்றான். இந்த 12 பேர்ல இயேசுவை கைது பண்ணும்போது என்ன பண்ணிட்டான், எல்லாரும் என்ன பண்ணிட்டான், ஓடிட்டான். இப்ப இந்த 12 பேர்ல அந்த 11 பேர் ஓடிட்டான். இந்த 11 பேர் திரும்ப இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சந்திக்கிறார். சந்திக்கும் போது யார் மேலேயாவது கோபத்தை வச்சுக்கிறாரா, யார் மேலேயாவது சண்டை போடணும்னு வராரா, இல்லை யாரையாவது பலார்னு அலப்பா போறாரா? இல்லை. ஏன்னா ஆண்டவர் தன் இருதயத்தை ஸ்திரப்படுத்திக்கிட்டார். எப்படி ஸ்திரப்படுத்திக்கிட்டார்? எனக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் இவனுங்க எல்லாம் என்னை விட்டு என்ன பண்ணுவானுங்க, ஓடுவானுங்க. யூதாஸ் கண்டிப்பா நான் காட்டி கொடுப்பான். ஆண்டவருக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும், நான் வந்த நோக்கம் என்ன, நான் வாழ்கிற வாழ்க்கை என்ன, இதில் அவர் நல்ல இருதயத்தை பலப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் என்ன, என் மேல் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, தயவு செய்து நீங்க அந்த வாழ்க்கையில ஸ்டடியா இருங்க. அன்பு இருக்கட்டும், பாசம் இருக்கட்டும். உங்ககிட்ட அன்பு காட்டுறாங்களா காட்டுங்க, உங்ககிட்ட அன்பு காட்டல உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா அவங்க இடத்துல அன்பு காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க. நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. பட் ஆனா அவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணும் பொழுது, அவர்கள் உங்களை தூக்கி எறியும் போது வாழ்க்கையே இழந்து போன மாதிரி என்ன பண்ணுறாரு, கவுந்து விழுந்துடக்கூடாது, கவுந்து விழுந்துடக்கூடாது. அதுல என்ன, அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், விழுந்துறோம். இருதயத்தை ஸ்திரப்படுத்தல, தேவனுக்கு முன்பாக ஜெபத்துல, வேதவசனம் வாசிப்பதுல, உங்களுடைய இருதயத்தினுடைய உறவு கர்த்தரிடத்துல பலப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, மனுஷ உறவு உங்களை விட்டு கடந்து போகும்போது, அது பிச்சுக்கிட்டு போகும்போது அது பெருசா என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த குரூப் என்ன பண்ணுச்சு, ஆரம்பத்தில் அது ஒரு நாங்கள் படிக்கிற ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பயங்கர அன்பு பாசத்தோடு அந்த குரூப் போச்சு. ஒரு நாள் அப்படி காலையில் நைட்டு ஃபோனை வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் 1500 மெசேஜ், 2000 மெசேஜ். நாங்கள் சின்ன வயசில் படித்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற குரூப். அப்படி இருக்கியா, இப்படி இருக்கிறியா, இங்கே இருக்கிறியா, அங்கே இருக்கிறியா அப்படின்னு நான் ஆரம்பத்திலே பார்த்தேன், இது எங்கேயோ போய் முடிய போகுது, நம்ம சைலண்ட்டாக வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நாள் அவ்வளோ சந்தோஷம். அது நம்மளாம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. அது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2-3 வாரமாக சண்டையிலேயே தான் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. காலையில் ஒருத்தங்க வெளியே போயிடுறாங்க, மதியம் ஒருத்தனை மறுபடியும் சேர்க்குறான், அவன் வெளியே போகிறான், இவன் சேர்க்குறான், இவன் அதை சொல்லிட்டான் சண்டை, அவன் அதை சொல்லிட்டான் சண்டை, இவன் இதை சொல்லிட்டான் சண்டை. ஒருங்கிணைக்க முடியல. குடும்பமே அப்படிதான். ஒரு கணவனாகட்டும், ஒரு மனைவியாகட்டும், ஒரு பிள்ளையாகட்டும், அப்படின்னு கட்டுக்கோப்பா குடும்பத்தை வச்சு கொண்டு போயிடுறேன், அப்படி கண்ட்ரோலில் வந்து முடியவே முடியாது. மனைவி அப்படியே நாங்கள் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது. கணவன் அப்படியே கடைசி வரைக்கும் நிற்போம். என் கணவன் என்னை விட்டே கொடுக்க மாட்டாரு, என் மனைவி என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க, என் சித்தப்பா மக்கா, என் பெரிய மக்கா விட்டே கொடுக்க. உங்க இருதயத்தை இப்படி போட்டு ஹூக் பண்ணி வச்சிருக்கீங்க, பின் பண்ணி வச்சிருக்கீங்க, அதாவது ஐக்கியப்பட்டு வச்சிருக்கிறீங்கன்னா
நீங்க தான் பொறுமையை முதல்ல எழுப்பீங்க. ஐயோ என் தம்பி இப்படி பண்ணிட்டானே, என் அண்ணங்காரன் இப்படி பண்ணிட்டானே, என் தங்கச்சிக்காரர் இப்படி பண்ணிட்டாரே, என் மனைவி இப்படி பண்ணிட்டாலே, என் கணவன் இப்படி பண்ணிட்டாரு, என் பிள்ளைகள் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு ஒன்று இல்லைன்னு பண்றேன் பாரு, அப்படி பண்றேன் பாரு, இப்படி பண்றேன் பாரு. உங்க இருதயத்தை எப்பயும் தேவனிடத்துல ஐக்கியப்படுங்க. மற்றது எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வரும் போகும், மற்ற உறவுகள் வரும் போகும், அதை பெருசா எடுத்துக்க கூடாது. இழந்து போறதை கடந்து போறதை எதையுமே என்ன பண்ணக்கூடாது, பெருசா எடுத்துக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை உலகத்தின் மீது இருந்துச்சுன்னா சோதனை வரும் பொழுது, உபத்திரம் வரும்போது விழுந்து போயிடுவோம். நீங்க தேவனோடு நல்லா ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க, பின்னி பிணைந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் வளரும். கணவர் கைவிட்டு போயிட்டு போறாரு விடுங்க, என் மனைவி கைவிட்டுட்டாங்க போயிட்டு போறாங்க விடுங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க போய், அவங்க மேல எனக்கு கோபமும் கிடையாது, அவங்கள பழி வாங்குற எண்ணமும் கிடையாது. அல்லேலூயா. உலக மனுஷனை பார்க்குறோம், வெட்டி சூட் கேஸில் வச்சு எடுத்துட்டு போயிடுறோம். அல்லேலூயா. தெரியாது அந்த விஷயம், எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியும்? வெட்டி சூட் கேஸில் வச்சு எடுத்துட்டு போறாங்க, என்னென்னமோ நடக்குது உலகத்தில். ஏன்னா அவனுடைய இருதயம் அந்த பெண்ணோடு, அந்த ஆணோடு, அந்த குடும்பத்தோடு பிணைக்கப்பட்டு கிடக்குது, ஸ்திரப்படலை இருதயம். உலகபூர்வமான உறவுகளே தயவு செய்து ஸ்திரப்படாதீங்க. பணத்திலேயோ பொருளையோ செல்வத்திலேயோ, வீடு நகை பொருள் செல்வம் இத மாதிரியான காரியங்கள்ல பின்னி பிணைந்து கிடந்தீங்கன்னா உங்களால அந்த உலகத்துல தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளை, உபத்திரவங்களை அனுபவிக்கணும். பாஸ்டர் அப்படிலாம் பிராக்டிக்கல் லைஃப்ல வாழ முடியுமான? முடியும். நீங்க ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருந்து பாருங்க. எங்க ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம், நம்ம யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போயிடுறோம், சாப்பாடு செய்ய போயிடுறோம், அங்கே போயிடுறோம், இங்கே போயிடுறோம், இதுக்கு பண்ணிடுறோம், அதை பண்ணிடுறோம், ஜெபம் பண்ணுறது இல்லை, வேதவசனம் வாசிக்கிறது கிடையாது. இப்படி தேவனோடு சரியான ஐக்கியம் இல்லாததுனால தான், தேவனோடு நல்ல உறவு இல்லாததுனால தான் உலகத்தில் நடக்கிற ஏற்ற இறக்கங்களை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியல. தாங்கிக் கொள்ள முடியல. நல்லா கவனிங்க, உங்களுடைய ஐக்கியத்தை நீங்களே எடை போடலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு நிறைய பேர் வந்தோம்? காலையில் நினைக்கிற 9:45 ஆராதனை வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நாங்கள் ஒரு 4 பேர் உட்காந்து ஆராதிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர், இன்னும் கொஞ்சம் பேர் வரல. அப்போ ஐக்கியம், நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? உலகத்தோடு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் காலைல சாப்பாடு செய்யணும் பாஸ்டர், சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் வரணும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருங்க. மதியம் 12 மணிக்கு போய் ஒரு சீக்கிரம் ஒரு சேமியா வாங்கி, ஒரு ரவை வாங்கி 1 மணிக்கு சாப்பிடுங்க. நைட் ஈவினிங் டைமோ சாயந்தரம் டைமோ நான்வெஜ் எடுத்து சமைங்க. காலையிலேயே சமைச்சு வச்சு மதியம் போய் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படின்னா உங்களுடைய இருதயம் எதுல பலப்பட்டு இருக்கிறது? எதுல? மாம்சத்துல பலப்பட்டு இருக்கு. உங்க இருதயம், பாஸ்டர் சொந்தக்காரங்க வராங்க, நான் எப்படி பாஸ்டர் அவங்கள விட்டுட்டு நான் வர முடியும்? அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு சாப்பாடாக்கி போடணும். உங்களுடைய இருதயம் உறவுகளில் பலப்பட்டு இருக்குது. அப்போ அவன் நாளைக்கு துரோகம் பண்ணானா உன்னால தாங்க முடியாது. ஏங்க ஐயா வரல, நகை வாங்கணும் பாஸ்டர், வீடு வாங்கணும் பாஸ்டர், வேலைக்கு போகணும் பாஸ்டர். நாளைக்கு வேலை இழந்தா தாங்க முடியாது, நகை இழந்தா தாங்க முடியாது, ஒரு வியாதி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா தாங்க முடியாது. இருதயம் எதுல பலப்பட்டிருக்கு? இன்னொரு கூட ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:19. வெஞ்சன்ஸ், அதாவது ஒருவர் மேலே நாம் என்ன பண்ணக்கூடாது? விருப்புகளையும் என்ன பண்ணக்கூடாது? அதாவது வெறுப்புகளை வைக்கக்கூடாது. பழி வாங்குதல் நமக்குண்டானது அல்ல. உங்களுக்கு ஒருத்தர் தவறு பண்றாங்கன்னா தயவு செய்து நீங்க பழி வாங்குற எண்ணம் உங்களுக்குள்ள தப்பு பண்ணிட்டாங்களா, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, உன்னை ஏமாத்திட்டாங்களா, சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா உன்னை பழி வாங்குகிற இடத்துல நான் கிடையாது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு சோறு இல்லைன்ட்டான், என்னை வீட்டுக்குள்ளே இல்லைன்ட்டான். சில பேர் அப்படிதான், சொந்த வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஃபுல்லாக என்ன பண்ணா, சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு அந்த வெறியிலேயே ஓடிடுவாங்க. சந்தோஷத்தை இழந்துருவாங்க, நிம்மதி இழந்துருவாங்க, சுக துக்கங்களை இழந்துருவாங்க. பழிவாங்குதல் முதல் விஷயம் என்னன்னா, என்னைக்கும் நமக்குள்ள பழிவாங்குதல் எண்ணம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள சுயம் இருக்கக்கூடாது. கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீட் அப்படின்னு சொன்னா ஒரு வேகம், அந்த 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 ஒரு நெருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அந்த 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 நெருப்பை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய பகையை. அதுதான் நமக்குள்ள பொறுமை இழக்க செய்யும். நீங்க கம்பெனியில வேலை செய்யறவங்க, அங்க ஏதாவது ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அதை அப்படியே வச்சுட்டே வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைகள் மேலோ, மனைவி மேலேயோ, கணவர் மேலேயோ, இல்லை தாய் தகப்பன் மேலேயோ அதை கொட்டிடுவாங்க. இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, அது அங்கேயே மறந்துட்டு போற அளவுக்கு நம்ம என்ன பண்ணும், ஸ்திரப்படும். இதனாலதான் குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம என்ன பண்ணுகிறது இருக்கிறது.
மூணாவது விஷயம், எப்பயும் தேவ சமூகத்துல பிரச்சனைகளை டீல் பண்ண பழகணும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க டீல் பண்ணணும், கையாளணும்னா தேவ சமூகத்துல. நம்மள ஒருத்தர் திட்டுறாங்களா, தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிச்சு அழுது அங்க கையாளுங்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாங்களா, அவங்ககிட்ட எதிராக நின்று நீ என்ன ஏமாத்திட்ட, நீ என்ன அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, அப்படியா, ஓகே, அதை விட்டுட்டு வாங்க தெய்வ சமூகத்துக்கு வாங்க, உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை என்னை ஏமாத்திட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் ஏது பண்ணட்டும், அப்படி பண்ணுங்க. எங்களை தூக்கி போட்டாங்க, எங்களை புறந்தள்ளிட்டாங்க, எங்களை இப்படி பேசிட்டாங்க, எங்களை அப்படி பேசிட்டாங்க, எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எங்களை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல கையாளுகிற பழக்கத்துக்குள்ள வாங்க. இப்ப இதுக்கு அதிக நேரம் ஜெபிக்கணும், தேவ வசனத்தை கவனிக்கணும், தேவ சத்தியத்துக்குள்ள நிலைச்சு நிற்கணும். இப்படியெல்லாம் இருந்தாதான் இதை நம்ம பழக முடியும். எங்க நம்ம 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணாவே தூக்கம் வந்துருது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒரு மனுஷனுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மை நெடுந்தூரம் கொண்டு செல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பொறுமை எப்படி நீங்க கையாளணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் நெடுந்தூரம் கொண்டு செல்கிறார். இந்த எண்ணம் எப்பயுமே என்ன பண்ணணும், இருக்கணும். அல்லேலூயா. நெடுந்தூர பயணம், நீங்களும் நானும் நீண்ட தூரம் நெடுந்தூரம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த நெடுந்தூர பயணம், நீண்ட தூர பயணத்துல கர்த்தர் பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில அதுக்குண்டான ரிசல்ட்டை வச்சிருக்கிறார், முடிவை வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட நெடுந்தூர பயணத்துல பயணப்படுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காய் நின்றுவோம். இந்த நெடுந்தூர பயணத்தை நாம் என்ன பண்ணிடுவோம், இழந்து போகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுவோம் இருப்போம். 7ஆம் வசனத்துல அதான் அவர் சொல்றார், இப்படி இருக்க சகோதரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமை. நல்லா கவனிங்க, வருமளவும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கக்கூடியது, நெடுந்தூர பயணம். இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. இது அழகா ஒரு பாயிண்டை யூஸ் பண்றாரு. என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதுல பாக்குறோம், விவசாயத்தை யூஸ் பண்றார். பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவு நீடிய பொறுமையோடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். விவசாயம் என்ன பண்றாரு, ஒப்பிடுகிறார். இன்னைக்கு நைட்டு விதை போட்டு நாளைக்கு காலையில காய அறுத்துற முடியுமா, முடியாது. விதை போடணும், அந்த விதைக்கு ஒரு மழை, அதான் முன்மாறி மழை. அந்த காலகட்டத்தில் அழகா விதையை விதைக்கணும். அப்போ லைஃப் டைம் என்ன பண்ணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யும். கரெக்டாக காய் விடுகிற தருணத்தில் இல்லை கனி கொடுக்கிற ஒரு தருணத்தில் மறுபடியும் ஒரு மழை வரும். அந்த மழை தான் நல்ல புஷ்டியான என்ன பண்ணும், காய்கறிகள், நிறைய காய்கறிகள் கனிகள் வருவதற்கு அது ஒரு பலன் உள்ளதா என்ன பண்ணும் இருக்கும். விவசாயங்கிறது அதுதான். இன்னைக்கும் பொறுமை அவசியம். இன்னைக்கே நிறைய பேர் விவசாயத்தை குறித்து நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பாருங்க, அவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன, பொறுமையாக இருக்கு, அவசரப்படாதீங்க, காய் வரலன்னு பறிச்சிடாதீங்க, செடியை தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி பொறுமை என்ன பண்ணுங்க, கையாளுங்க கையாளுங்கன்னு என்ன பண்றாங்க, சொல்லிக்கொண்டே வராங்க. அப்ப இந்த லாங் டைம் பீரியட்ல நெடுந்தூரம் என்ன பண்றோம், நம்ம பயணப்பட்டு செல்றோம். ரெண்டாவது விஷயம், பொறுமையை ஏன் இழந்து போறோம்னா, இந்த நெடுந்தூர பயணம் அப்படிங்கிறது மெதுவான ப்ராசஸ். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில சடனா நடக்கிற விஷயம் கிடையாது. மெதுவான காரியம், மெதுவான ப்ராசஸ் சொல்லுவாங்க, மெதுவான செயல்பாடு. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, உனக்கு நான் குழந்தையை தருவேன்னு சொன்னார். உன் வீட்டை விட்டு உன் இனத்தையும் தேசத்தையும் நான் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்ப 12ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் நடக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, குழந்தை என்ன பண்றாரு, கொடுக்குற. ரொம்ப நாட்கள், குறைந்தபட்சம் ஒரு 30-40 வருஷங்கள் இருக்கும். அத்தனை வருடங்கள் கழித்து தான் ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறார். ஒண்ணு வெளியே வந்தோன்னு குழந்தை கொடுத்துருக்கலாம், தேசத்தை விட்டு வந்தோன்னு குழந்தை கொடுத்துருக்கலாம், இல்ல லோத்து பிரிஞ்சு போகும்போது குழந்தை கொடுத்துருக்கலாம், இல்ல ஆகார குறித்து தப்பான ஒரு திட்டம் போடும்போது அப்ப குழந்தைய கொடுத்துருக்கலாம், எலியேசரை நான் என்னுடைய சந்ததியை எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது குழந்தைய கொடுத்துருக்கலாம். ஒரு 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 மெதுவான ஒரு செயல்பாடை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண முடியுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தில் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். எதுவுமே சீக்கிரமா நடக்கிற விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் உலகம் போடுகிற கால்குலேஷன் பிரகாரம், உலகம் போடுகிற கணக்கு பிரகாரம் நடக்கிறது கிடையாது. ஒரு தாயின் வயிற்றுல கர்த்தருடைய படைப்பு எல்லாமே அப்படிதான். குழந்தை உருவாகிறது அப்படின்னு சொன்னா என்னென்ன ஸ்டேஜ் தெரியுங்களா? அது ஒரு சின்ன அணுவா இருக்கும், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு பேக் உருவாகும்,
அந்த பேகுக்குள்ளே தான் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வளர்ந்து 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 அந்த குழந்தை 10 மாதங்கள் டைம் எடுக்குது. 10 மாதம் முடிஞ்சு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தையை காத்திருக்கணும். 5 வருஷம் வளர்த்து அதை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும். எல்கேஜி சேர்த்தோன்னு அது கலெக்டர் ஆயிருமா? ஆகாது. அப்ப கர்த்தருடைய காரியம், ஒரு செடி பார்த்தீங்கன்னா, எந்த செடியும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு ஒரு செடி சொல்லுங்க பார்க்கலாம், பாஸ்டர் இந்த செடி இருக்குது இன்னைக்கு காய் நைட்டு நட்டு வச்சா நாளைக்கு காலையில் கூடையும் கத்தியும் எடுத்துட்டு போய் அறுத்து என்ன பண்ணிடலாம், வந்து சமையல் பண்ணலாம். கீரை கூட வராது. அது கூட டைம் 20 நாள் என்ன பண்ணும், எடுக்கும். அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இந்த மெதுவான செயல்பாட்டில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மழையை குறித்து சொல்லப்படுகிறது முன்மாறியும் பின்மாறியும். நல்லா கவனிங்க. விவசாயத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா விதை முளைக்காது. நிறைய மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த விதை என்ன பண்ணிடும், அழுகிடும். அல்லேலூயா. அந்த விதையுடைய தன்மை அவ்வளோதான். கொஞ்சம் மழை பெஞ்சா தண்ணி பத்தாமல் விதை முளைக்காது. அதீத மழை பெஞ்சது அப்படின்னா அந்த தண்ணியில் ஊறி அந்த விதை என்ன பண்ணிடும், அழுகிரும். அப்ப எப்படி ஆண்டவர் இவ்வளோ நாட்களாக இந்த பூமியை சஸ்டைனபிளா வைக்கிறார், இந்த பூமியை நிலைச்சு நிற்க வைக்கிறாரு, தாவரங்களை வளர வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு தெரியும். இந்த ஸ்லோவான மெதுவான இந்த நீடித்த பயணத்துல கர்த்தருக்கு தெரியும், ஒவ்வொரு தாவரத்துக்கும் இந்த டைம் கொடுத்தாதான் இது நீடித்து நிலைச்சு நிற்கும். ஹல்லேலூயா. அது தாங்கி நிற்கும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அறிந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் மெதுவா பயணம் பண்றதுனால அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் இந்த மெதுவான வாழ்க்கையில் நம்ம 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு முயற்சி. இன்னைக்கு ஏன் தேவன் கொண்டு செல்லுகிற இந்த மெதுவான ப்ராசஸ்ல நம்ம நிக்க முடியல அப்படின்னு சொன்னா, முதல்ல தேவையில்லாத நாயத்தை உட்காந்து எங்கேயாவது பேசிட்டு கிடக்கிறது, சீர்கேடான பேச்சு. 2வது கட்டுக்கதை. இந்த படங்களை பார்த்து பாட்டுகளை பார்த்து ஒரு தப்பான இமேஜினேஷன் ஒரு முறைக்குள்ள வந்துடுது. அவர் ஒரு படத்திலேயே செல்வத்தை இழந்து பணக்காரராய், அவர் கோடீஸ்வரராய் எங்கேயோ போயிடுவார். அவர் இவன் அந்த படத்தை நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த படத்தை உட்காந்து வாயை திறந்து பார்த்துட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, இந்த வருஷத்துக்குள்ள கோடி கணக்கில் நான் சம்பாரிச்சிடணும் ஆண்டவரே, அப்படியே சம்பாரிச்சணும் ஆண்டவர், இப்படி சம்பாரிச்சணும் ஆண்டவரே. அதனால தான் படங்களை பார்க்கறத தவிருங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள ஒரு தப்பான, வேதம் உருவாக்குகிற உருவம் வேறு, இந்த படங்கள் சினிமாக்கள் உருவாக்குற உருவாக்கம் வேறு. நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி கணவன் மனைவி உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண முடியாது, வாழ முடியுமா? முடியாது. அப்ப படம் என்ன செய்யுது, இந்த கட்டுக்கதைகள் அதான் சொல்றாங்க, இந்த கட்டுக்கதைகள் என்ன பண்ணுது, ஒரு தவறான இமேஜினேஷன், ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி விட்டுருது. அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்கிறதுனால இந்த கர்த்தர் நடத்துகிற பாதையை நீங்க கணிக்க முடியல, அந்த பாதையில பயணம் பண்ண முடியல. தேவையில்லாத பேச்சுக்களும் இந்த மாதிரி படங்களையும் தயவு செய்து தேவ பிள்ளைகள் தவிர்க்கணும், பார்க்க கூடாது. ஒரு ஆள், ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னா 10 பேர் 20 பேரை போட்டு அடிப்பார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் கற்பனைக்குள்ளே போயிட்டீங்கன்னா, எங்கே போனாலும் நான் வாழ்ந்துருவேன்டா, எங்கே போனாலும் நான் வந்துடுவேன்டா, 10 பேர் அடிச்சிடும் 20 பேர் அடிச்சிருவோம்னா அடி வாங்கிட்டு தான் வரும். என்னைக்கும் தேவ பிள்ளைகள் நாம் என்ன பண்ணணும், தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி. தேவ பக்தி வரணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும், வேதத்தை படிக்கணும், வேற ஜெபிக்கணும், வேற விசுவாசிக்கணும், வேற பொறுமையா இருக்கணும், வேற கீழ்ப்படிதல், வேற உபவாசம் இருக்கணும், நல்ல பாயிண்ட், வேற புரியல, தேவ சித்தத்தை அறிஞ்சு செயல்படணும், ரைட்டு, வேற நிறைய சொல்லலாம். வேற அதுதான் ஆண்டவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன பண்றாரு, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல, நம்முடைய பேச்சுக்கள் எப்பவுமே தேவ பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் என்ன பண்ணணும் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 4 பேர் சேர்ந்து உலகபூர்வமான மனுஷன் பேசினாவே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசுவோம், 6வது நிமிஷம் எங்கேயாவது அங்கே போகலாமா, அந்த படத்துக்கு போகலாமா, அந்த 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 சினிமாவுக்கு போகலாமா, அந்த ஊருக்கு சுத்த போகலாமா, அது சாப்பிட போகலாமா.
இப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் இருக்கும். இப்போ அதிகம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல பேச்சு வழக்க வழக்கங்கள் என்ன பண்ணும் இருக்கணும். அப்படி இருக்காதான் அவங்க ஜெபத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து என்ன பண்ண முடியும், பேச முடியும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கடைசியாக முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. அதாவது ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அறுவடை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் இந்த இடத்துல இந்த பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கா பார்த்தீங்களா. இந்த பலன் என்பது எப்பொழுதுமே தேவனுடைய கரத்தை பொறுத்தது. அல்லேலூயா. பொறுமையா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க என்ன வேகமா ஓடினாலும் சரி, நீங்க என்ன அவசரப்பட்டாலும் சரி, எதுவுமே உங்க சுயத்தால சம்பாதிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாழ்ந்து வந்தாங்க. சரிங்களா, நல்லா கவனிங்க, இந்த காரியம் உங்களுக்கு நல்லா புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாழ்ந்து வந்தாங்க. இப்ப எகிப்தினுடைய ஸ்ட்ரக்சர் வேற. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வடிவமைப்பு வேற. எகிப்துல என்ன அப்படின்னு சொன்னா, மழை அதிகம் கிடையாது. அப்ப அவர்கள் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நைல் நதின்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு போய் அங்கங்க குளம் வெட்டி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஊருக்கா அந்த குளத்தை கொண்டு போய் இல்லை அந்த தண்ணியை கொண்டு போய் விவசாயம் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். இப்ப இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. இப்ப இந்த கானான் தேசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க நதி ஒன்றும் பெருசா கிடையாது. இந்த கானான் தேசம் எப்படி பழக்கப்பட்ட தேசம் அப்படின்னு சொன்னா, நீங்க மண்ணை கலரணும், நீங்க மண்ணை கலரி அந்த மண்ணை பண்படுத்தணும். நீங்க அந்த மண்ணை நல்லா பண்படுத்திட்டு கொஞ்ச நாள் காத்திருக்கணும், அந்த மண் நல்லா வளப்படுவதற்கு. அந்த மண் வளப்பட்டதுக்கு அப்புறம் விதையை நீங்க ஊனணும். விதையை நீங்க ஊனிட்டு கம்முன்னு சைலண்டா உட்காந்துடணும். அல்லேலூயா. இப்ப என்னன்னா, நீங்க விதையை ஊனதுக்கு அப்புறம் அந்த விதை முளைக்கணும்னா என்ன வேணும், மழை வேணும். மழை யார் தான் கொடுக்க வல்லமை உள்ளவர், தேவன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா, உன் வேலையை நீ சரியா செஞ்சுட்டு அமைதியா உட்காந்துரு. மழை எப்ப வருமோ அப்ப வரும், விதை எப்ப முளைக்குமோ முளைக்கும். அல்லேலூயா. விவசாயம் பண்றவங்களுக்கு இல்லை அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு விதையை போட்டு நீங்க என்னதான் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தீங்கனாலும் முளைக்காது. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், அந்த மழை தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு பவர் என்ன பண்ணும், நிலத்தடியிலேருந்து வர தண்ணி தான். நீங்களும் நானும் தண்ணியை உருவாக்கலை. ஆனால் அந்த மழை தண்ணியில் பார்க்குறோம், இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் வெய்ய காலத்தில் அப்படியே காஞ்சு அப்படியே அப்படியே சருகு ஆகிடும். பூமியை நீங்கள் அப்படி கலர்னீங்கன்னா உள்ளேருந்து நெருப்பு தான் வரும். ஆனால் 2 மழை பெஞ்சோடனே அந்த அப்படியே காஞ்சு கிடக்கிற பூமியிலேருந்து தலை 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 தலைன்னு என்ன பண்ணும், பச்சை பச்சையாக செடி வளரும். அப்போ அந்த விதையெல்லாம் எப்படி உயிரோடு இருக்குது? அந்த விதையை முளைப்பிக்கிற உயிர் தன்மை எங்கிருந்து வருது? மழை தண்ணியிலிருந்து என்ன பண்ணுது, வருது. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். என்னுடைய பங்கை நான் சரியா செஞ்சுட்டேன்னா யாருடைய உதவி எனக்கு என்ன கிடையாது, தேவை கிடையாது. ஹல்லேலூயா. நான் யாருக்காக காத்திருக்கணும், கர்த்தருக்காக நான் காத்திருக்கணும். அப்ப ஏன் அந்த உலகத்துல பொறாமப்பட வேண்டிய அவசியம் வருது? என் வேலையை நான் பண்படுத்தாம நிலத்துல விதை போடாம நான் இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல செடி முளைக்காது. என் வேலை என்ன பண்ணும், நிலத்தை பண்படுத்தணும், அங்க ஒரு செடியை போடணும். கர்த்தர் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார், மழை கொண்டு வருகிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம இதை குறித்து பொறாமப்பட தேவை கிடையாது. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள், இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவு நீடிய பொறுமையோடு என்ன பண்ணியிருக்கிறான், காத்திருக்கிறான். நல்லா கவனிங்க, நற்பலன். நீங்களும் நானும் காத்திருக்கிற அந்த பொறுமைக்கு ஒரு வெயிட்டான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தயவு செய்து. நீங்க பொறுமையா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஆண்டவர் உங்களை சும்மா விடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தர் சீண்டி விடும் பொழுது, உங்களை ஒருத்தர் ட்விஸ்ட் பண்ணும் பொழுது, உங்களை ஒருத்தர் கேவலமாக பேசும் பொழுது, உங்களை ஒருத்தர் தப்பாக பேசும் பொழுது, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தும் பொழுது எல்லாம், பாஸ்டர் நான் பொறுமையாக இருந்து என்னத்தை பாஸ்டர் பண்ணுறது, நானும் ஒரு மனுஷன் தானே, என் கோபத்தை நான் அடக்கி நான் என்னத்தை சாதிச்சிட போகிறேன், நான் யாரு நான் காட்டணும் இல்லை, நான் எப்படியாவது சம்பாதிக்கணும் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம அவசரப்படுறோம் பார்த்தீங்களா. இப்படியெல்லாம் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு நற்பலன் என்ன தெரியுமா, நித்திய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவருடைய 2ஆம் வருகையில் நாம் கிடைக்கக்கூடிய நித்திய வாழ்க்கை. ஒரு மிகப்பெரிய ஆக்டர் நல்ல பணம் சம்பாரிச்சு வீடு கட்டிட்டார். வீடுக்கு உண்டான அந்த கிரகப்பிரவேசம் வச்சிருக்கிற ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறார்.
அவரால் அந்த வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக வாழ முடியல. அவர் அந்த வீடு கட்டும்போது அவர் கொடுக்குற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கல் இங்கிருந்து வாங்கினேன், இந்த கிரானைட் கல் இங்கிருந்து வாங்கினேன், இந்த வீடு இவ்வளோ ஆசைப்பட்டு கட்டினேன், என்னெல்லாம் அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க. அப்போ நான் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஏன் பண்ண, அவர் சம்பாதிச்ச நற்பலன் என்ன? அவருடைய நற்பலன் எல்லாமே அந்த வீடு. ஆனால் அந்த வீடு அவர் சுதந்திரிக்கிறதுக்குள்ள அவர் காணாமல் போயிட்டார். அவர் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டாரு இந்த வீடு தான் நற்பலன் என்று சொல்லி, அதுதான் சந்தோஷம் சொல்லி அந்த சந்தோஷத்தை அடையறதுக்குள்ள காணாமல் போயிட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்ம மைண்ட்ல இப்படிப்பட்டு காணாமல் போகிற காரியங்கள்ல நற்பலன் என்று சொல்லி வாழ்க்கையை வாழ்ந்துடாதே. ஒரு வீடோ, ஒரு நிலமோ, ஒரு பொருளோ, ஒரு செல்வமோ, இது கிடைச்சிட்டா சந்தோஷமாயிருவேன், இது கிடைச்சிட்டா சந்தோஷமாயிருவேன், இது எனக்கு இருந்துட்டா மகிழ்ச்சி ஆயிருவேன், இது இருந்துட்டா என்னுடைய நற்பலன்கிறது பரலோகம். ஹல்லேலூயா, நித்திய வாழ்க்கை. நான் இல்லாம கூட அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அந்த 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 பிச்சைக்காரன் லாசருவும் அந்த ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐஸ்வர்யம் தப்பானது இல்லை, பட் அதை பின்னோக்கி ஓடக்கூடாது, அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த லாசர் என்ன பண்றான், அவனுடைய மேஜையிலிருந்து சிந்தி செதறி மண்ணோட மண்ணா மக்கி வருகிற காரியங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்றான். அசிங்கமான ஒரு வாழ்க்கை. ஆனா அவனுடைய நற்பலன் என்ன? ஆபிரகாம் மடியில பரலோகத்துல வீற்று இருக்கிறான். ஐஸ்வர்யானா வாழ்கிற இவனுடைய நற்பலன் என்ன? நரகம். பொறுமையின் நற்பலன் பரலோகம். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு அபிஷேகமான ஒரு நிதானமான வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இன்றைக்கு ரட்சிப்பை பெற்ற பல ஜனங்கள் நம்ம என்ன பண்றோம்? பொறுமை இழந்துடுறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், உலக மனிதர்கள், அடுத்த வாரம் தேவ பிள்ளைகள் மத்தியில் எப்படி பொறுமையா இருக்கிறத நம்ம தியானிப்போம். உலக மனிதர்கள் மத்தியில பொறுமையா வாழணும் அப்படின்னு சொன்னா நற்பலனை கருத்தில் கொண்டு வாழணும். தேவ பக்தி முயற்சி, தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா? அந்த நாள்ல எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து